ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் ஹில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். நீ ரொம்ப தண்ணியில் விளையாடுற, அதனால தான் உனக்கு காய்ச்சல் வந்துருச்சு. ஒரு ஊசி போட்டா சரியாயிரும். பீம், நீ ஏன் தலையை இப்படியே வச்சு இருக்க? இரு, நான் சீவி விடுறேன். நீ இன்னும் தண்ணியில விளையாடாத. ஏன் தாத்தா இருமுனீங்க? எனக்கே தெரியலையே, நீங்கள் தான் டாக்டர் அம்மா வச்சே, செக் பண்ணி சொல்லுங்களேன். நல்ல மூச்சு எடுத்து விடுங்க. தாத்தா, ஆ உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு. ஆ நீங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். ஆ ஓகேவா? ஆ சரி தங்கம். உனக்கு அறிவுமதின்னு பேர் வச்சானே என் மகன், சும்மாவா வச்சான்? பேசக்கூடாது, நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். தாத்தா, உங்களுக்கு மாத்திரை எழுதி தரேன், சாப்பிடுங்க. சரிங்க டாக்டர் அம்மா. ஆ சுமதி, சுமதி, என் ஹேண்ட் வாட்ச் எங்க கொஞ்சம் எடுத்து கொடுமா. டெய்லி எங்கேயோ கொண்டு போய் வச்சுக்கிட்டு ஆஃபீஸ் போகும்போது மட்டும் என்னை வந்து கேட்க வேண்டியது. ஓகேம்மா, எங்க இருக்குன்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சு எடுத்து கொடுமா. டைம் வேற ஆச்சு. அந்த செல்ஃப்ல பாருங்க, அங்கதான் எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம். ஏமா, சட்டை கூட அயன் பண்ணலையா? வீட்டுல இருந்துட்டு அப்படி என்னதான் வெட்டி முறிக்கிற? டெய்லி தூங்கி தூங்கி எந்திரிச்சிட்டு இருக்கேன் பாருங்க. உங்க ரெண்டு பிள்ளையும் சமாளிக்கிறதே எனக்கு பெரிய வேலையா இருக்கு. குடிங்க, இந்தாங்க. கொண்டாட்டினாவே அவளை இலக்காரமா போச்சு உங்களுக்கு. அறிவும் தேனும் எங்க? வெளியே விளையாண்டு இருக்காங்க. இன்னொரு தோசை கொண்டு வரவா? வேணாம் வேணாம், டைம் ஆச்சு. மதியம் லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்துருங்க. சரிம்மா. சுமதி, போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வாங்க. பா, வரேன்ப்பா. சரிப்பா, பார்த்து போயிட்டு வா. தங்கம், பாய் பா. பாய் பாய். இன்னைக்காவது உங்களுக்கு லீவு கிடைச்சிச்சே. ஆமா வடிவு. குழந்தைங்கள பார்த்து எத்தனை நாள் ஆச்சு. ஆமா ஆமா. அப்பா கூட வெளியே உட்காந்துருக்காரு. மாமா வணக்கம் மாமா. வாங்க மாப்பிள்ள, உட்காருங்க. மாமா வெளியே உட்காந்துட்டீங்க. சும்மா காத்தோட்டமா உட்காந்துருக்கேன். வாமா வடிவு, நல்லா இருக்கியா? எங்கப்பா சுமதி, அறிவு, தேனெல்லாம் காணும். சுமதி ரேஷனுக்கு போயிருக்கா. உன் மருமக 2 பேரும் உள்ளதா இருக்காங்க, போய் பாருமா. மாமா நானும் சரிங்க பார்த்து மாப்பிள்ள. உள்ள போய் பாருங்க. சரிப்பா. சரிம்மா, உள்ள போய் பாருங்க. அறிவே, தேனே. வாடி வாடி, 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 செல்லக்குட்டி. தங்கம், வாடி, ஓடியா ஓடியா. அத்தை, ஏன் இன்னைக்கு உங்க மேக்கப் கம்மியா இருக்கு? உங்க மாமா தான் மேக்கப் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, அவரை கேளு. ஏன் மாமா அப்படி சொன்னீங்க? உங்க அத்தை கிளவி ஆயிடுச்சு தங்கம். அவளுக்கு எதுக்கு மேக்கப்பு? நீங்க மட்டும் கொமங்கண்ணா. வாய் வாய் வாய், 2 பேரும் பேசாம மகனை கெட்டிக்கங்கடி. சந்தல் மாமாவையா? அஸ்கு புஸ்கு.
ஏண்டி என் மகனுக்கு என்ன அழகா இருப்பான். அழகு அழகு எப்ப பார்த்தாலும் தலையிலே கொட்டி இருப்பாரு. ஏண்டி உங்க அப்பனங்க? அப்பா வேலைக்கு போயிட்டாரு. அப்பா அம்மா கூட சண்டை போட்டாரு. சண்டை போட்டாரா? ஏன்? எதுக்கு தங்கம்? அப்பா சண்டை போட்டத இப்ப காமிக்கிறேன். மாமா ம் நான் தான் அப்பா, ம் தான் அம்மா. ம் சரியா? ம் சுமதி என் வாட்சை எங்க வச்ச? உங்க வாட்சை எங்கேயோ வச்சுட்டு என்கிட்ட கேக்குறீங்க. சரிம்மா எடுத்துட்டாமா, அந்த செல்ஃப்ல தான் இருக்கும், அங்க பாருங்க. ஏம்மா சட்டையை கூட அயன் பண்ண மாட்டியா? வீட்டுல இருந்து அப்படி என்னதான் கிளிக்கிறியோ? நான் வீட்லயே படுத்து தூங்கிட்டா இருக்கிறேன். உங்க ரெண்டு பிள்ளையும் பாக்குறதுக்கே எனக்கு டைம் சரியா இருக்கு. சரிம்மா நான் வேலைக்கு போயிட்டு வரேன். அடடா வாமா வாமா வாங்கண்ணா வாமா. வாங்க மதனி. வாசுமதி, இந்தாங்கண்ணா தண்ணி சாப்பிடுங்க. இந்தாங்க மதனி. குடுமா. என்ன மதனி உங்க மருமக 2 பேரும் என்ன சொன்னாலுங்க? என் மருமக 2 பேரும் என் தம்பி உன் கூட எப்படி சண்டை ஓட்டாங்கன்னு நடிச்சு காட்டினாங்க. சண்டையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மதனி, எப்பவும் போலதான். அதுக்குள்ளே 2 பேரும் போட்டு கொடுத்தாளுங்களா? சுமதி, புருஷன் கொஞ்சறதும் சரி திட்டுறதும் சரி குழந்தைகளுக்கு தெரியாம வச்சுக்கம்மா. சரிங்கண்ணா. சரி சுமதி, இந்தா இல்ல பிஸ்கட்டும் ஆப்பிளும் இருக்கு, குழந்தைங்களுக்கு கொடுத்துரு. சரி மதனி. சரி, நாங்க ஒரு வேலையா வந்தோம், நாங்க அப்படியே போயிட்டு சரிங்க. கிளம்புறோம். சரி போயிட்டு வரோம். சரி வரோம். சரிங்கண்ணா. அறிவுமதி, இந்தா உனக்கு ஒரு ஆப்பிள், பாப்பாவுக்கு ஒரு ஆப்பிள். உன்னோட ஆப்பிள் நீ மட்டும் தான் சாப்பிடணும், பாப்பாவோட ஆப்பிள் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா அடிப்பேன். சமத்தா சாப்பிடணும். ம் ஏண்டி உன்னோட ஆப்பிள் உன்னை மட்டும் தானே சாப்பிட சொன்னேன், அவளோட ஆப்பிள் எதுக்கு எடுத்த? சொன்ன கேட்க மாட்டியா? சுமதி, கைகால் மூஞ்சி கழுவிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, டிஃபன் எடுத்து வைக்கிறான். தேனு அறிவு சாப்பிட்டாங்களா? தேனு சாப்பிட்டா அறிவு சாப்பிடல. அறிவு சாப்பிடலையா? ஏன்? அவளை அடிச்சிட்டேன். அடிச்சிட்டியா? ஏன்? சின்னவளுக்கு கொடுத்த ஆப்பிள பெரிய பாப்பா புடுங்கி சாப்பிட்டா, அதனால அடிச்சிட்டேன். ஏண்டி இதுக்கெல்லாமா போய் அடிப்பாங்க? அறிவு, அறிவு குட்டி, அறிவு தங்கம். ஐயோ தங்கம் அழுதுட்டு இருக்கீங்களா? அப்பா கவனிக்கலடாமா. தங்கம் ஏன் அழுகுற? தங்கம் ஏன்டா அழுகுற? அம்மா எதுவும் சொன்னாலா? இங்க பாரு, அப்பா வந்துட்ட பாரு. தங்கம், பாப்பா கொடுத்த ஆப்பிள் நீ எதுக்கு எடுத்து சாப்பிட்ட? அதனாலதான் அம்மா உன்னை அடிச்சுட்டா. தப்பு தானடா தங்கம் நீ செஞ்சது. என்னோட ஆப்பிள் ரொம்ப புளிப்பா இருந்துச்சு, அதனால தங்கச்சியோட ஆப்பிள் புளிப்பா இருந்துச்சான்னு கடிச்சு செக் பண்ணி பார்த்தேன். அது சொல்ல வர்றதுக்குள்ள அம்மா என்னை அடிச்சிட்டாங்க. பாத்தியாடி என் மகளை, அவள் சாப்பிட்ட ஆப்பிள் புளிக்குன்னு தெரிஞ்சோன்னையும் அவளோட தங்கச்சியோட ஆப்பிள் புளிக்குதா இல்லையான்னு டெஸ்ட் பண்றதுக்காக அதை எடுத்து கடிச்சிருக்காடி. இது தெரியாம அவளை அடிச்சிட்டியாடி. குழந்தைகளோட ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு நோக்கம் இருக்குண்டி. இது தெரியாம தான் பெத்தவங்களாம் நடந்துக்கிறாங்க. சே, அம்மாக்காக அப்பா சாரி கேட்டுக்கிறேன். சாரிடா தங்கம், அம்மா தெரியாம அடிச்சிட்டேன், அம்மாவை மன்னிச்சுக்கோ. அப்படி போயிடணும் அம்மா சொன்னேன். அப்படி கண்டி ஓ அப்படிதான் உன்னை சாப்பிடுங்க, பாப்பா அப்படி எதுக்கு சாப்பிட்டேன் சொல்ல வச்சு கேட்க மாட்டியா அப்படின்னு அடிச்சோடனே நீ சிரிக்கிற பாப்பா அப்படின்னு அழுதுட்டு அப்படியே எதிர்த்து போயிடணும். சரியா? ரெடி?